வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா காவல்துறையினருடன் பாரிய முருகலுக்கு வழிகோலிய மரணமானது மாரடைப்பினாலேயே ஏற்பட்டதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. சட்ட வைத்திய அதிகாரி MDR நாயகரத்ன இதனை உறுதி செய்துள்ளார். வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு உந்துருளியில் சென்ற ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்திருந்தார். இதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து காவல்துறையினர் துரத்தி சென்று சக்கரத்தில் தடையை ஏற்படுத்தியமையே இந்த மரணத்திற்கு காரணம் என தெரிவித்து ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற காவல்துறையினர் மீதே அந்த பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதில் 5 காவல்துறையினர் காயமடைந்ததுடன் காவல்துறையினரின் 2 உந்துருளிகள் மற்றும் கப்ரக வாகனம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த முருகல் நிலைக்கு காரணமான ராமசாமி அந்தோணி பிள்ளை என்று 58 வயதான நபரின் உடற்கூற்று பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி MDR நாயக்கரத்னே முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்களே காணப்படுகின்றது எனவும் சட்ட வைத்திய அதிகாரி கூறியுள்ளார். இதயத்தின் முன்புறத்தில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படும் அதேவேளை இதயத்தின் தசைப்பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக MDR நாயக்கரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் ராமசாமி அந்தோணி பிள்ளை மாரடைப்பினாலேயே உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார்.